அபி நான் வாழ்க்கையில் யார் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற நீயா ஆ தக்காளி சட்னி மாதிரி தக்காளி சட்னி மாரியா? இதுக்கும் அதுக்கு முன்னாடி சம்பந்தம்? அதெல்லாம் சம்மந்தம் இருக்குது. தக்காளி சட்னி மாதிரி இரு. என்ன சம்பந்தம்? அதுவா ஆ சொன்னா கேளு. தக்காளி சட்னி மாதிரி இரு. சொல்லுடி முட்டைக்காளிக்கு சொல்லுடி. அதுவா தக்காளி சட்னி மிக்சியில் அரைக்கும்போது சீக்கிரமா தன்னை விட்டு கொடுத்துரும். டக்குன்னு அரைஞ்சிருதா ஒரு நிமிஷத்துல. ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. மறாவது நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அதுவே தேங்காய் சட்னி எடுத்துக்க, அரைக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனா சீக்கிரமா கெட்டு போயிடும். அதனாலதான் உன்னை தக்காளி சட்னி மாதிரி இருக்கு சொல்றேன். இதுல என்ன சொல்ல வர? அதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, விட்டு கொடுக்குறவங்க சீக்கிரமா கெட்டு போக மாட்டாங்க. அதாவது தக்காளி சட்னி மாதிரி. விட்டு கொடுக்காதவங்க சீக்கிரமா கெட்டு போயிடுவாங்க. அதாவது தேங்காய் சட்னி மாதிரி. அதனாலதான் உன்னை தக்காளி சட்னி மாதிரி இருக்கு சொல்றேன். தக்காளி சட்னி மாதிரி. நீ தோசையா இருக்கிறியா? தொட்டு சாப்பிட்டுக்கிற? சூப்பர் காம்பினேஷன். சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தக்காளி சட்னி மாதிரி இருக்க விரும்புறீங்களா இல்லை தேங்காய் சட்னி மாதிரி இருக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ண சொல்லல? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே இல்லை. இன்ஸ்டாவில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் யூடியூப்ல வந்தாலே எங்களுக்கு போதும். சப்போர்ட் பண்ணுவீங்க இப்போவும் நம்புகிறோம். மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். சொல்லாமே பாய் சொல்லிட்டேன். ஃபாலோ வந்துடும். பாய்.